பாடெல்லாம் நல்லாவின் பாடாமோ, பாடெல்லாம் நல்லாவின் பாடாமோ, இந்த பாரில் உள்ள நூலெல்லாம் வள்ளுவன் செய் நூலாமோ என்ற சிறப்பு பெற்ற திருவள்ளுவரின் வாய்மொழியான திருக்குறளையும், திருவள்ளுவரை வளர்த்தெடுத்து நம்மை வளர்க்கின்ற நம் அன்னை மொழியான தமிழையும் வழங்கி முறையை தொடங்குகிறேன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உடைய அவையோர் அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்து. வள்ளுவரின் கவித்திறன் மேலோங்கி இருப்பதே அகப்பாடல்களிலா புறப்பாடல்களிலா? ஐயா, எதிரணிக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அவங்க சொன்னாங்க கவித்திறன் மேலோங்கி இருப்பது புறப்பாடல்களில் தான். அப்படி இல்லை. அறத்தையும் பொருளையும் படித்தவன் மனிதனாகுகிறான், அறத்தையும் பொருளையும் படித்தவன் மனிதனாகுகிறான், அகப்பொருளையும் சேர்த்தே படித்தவன் தான் கவிஞனாகுகிறான். அப்படி நான் ஒரு கவிஞனா இந்த தலைப்பை அணுகுகிறேன். ஒரு சிறப்பை சொல்லும் போதே ஒப்புமைப்படுத்தி மட்டும்தான் சொல்லியிருப்பார் வள்ளுவர். அகப்பொருளில் மட்டும்தான் ஒப்புமையை உயர்த்தி சொல்லியிருப்பார். அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கி நெருஞ்சி படம்னு சொல்லியிருக்கார். உலகத்துல மென்மையான பொருளுக்கு இரண்டு சான்று சொல்லுது இந்த உலகம். ஒன்று அனிச்ச மலர், இன்னொன்று அன்னப்பறவையின் இறகு. அனிச்ச மலரும் அன்னப்பறவையின் இறகும் தான் உலகிலேயே மென்மையானது. அதுவே ஒரு பெண்ணோட பாதத்துல நெறிஞ்சு கொள்வேறி குத்துதுன்னு சொன்னா அந்த பெண்ணுடைய பாதம் எவ்வளவு மென்மையாக இருந்திருக்கும். இந்த அளவுக்கு ஒரு கரித்திறனை வேறு எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க. அது மட்டுமாங்கய்யா, திருக்குறள் எழுதி இத்துணை நூற்றாண்டுகள் கழித்து இன்னைக்கு இருக்கக்கூடிய திரைப்பட பாடல்களில் வள்ளுவனின் திருக்குறள் ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறது. அதற்கு காரணம் அவரின் கவித்திறன். என்ன தெரியுமா? ஒரு திரைப்பட பாடல், எஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கந்தசாமி, ஒரு காஃபி குடிப்போம் கம் வித் மீன்னு ஒரு பாடல்ங்கய்யா. அதுல ஒரு வரி வருது, நோப்பா 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 சொன்னார் வள்ளுவர் கிராண்ட்பா, ஊழல் தாண்டி கூட சொன்னார் கடைசி குறளில் சார்பா அப்படிங்கிறாங்க. அந்த கடைசி குறளை சொல்லியிருப்பார் வள்ளுவர், ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் அப்படின்னு இருப்பாரு. ஊழல் அப்படின்னா சின்ன சண்டை, காமத்துக்கு இன்பம் எதுன்னா சின்னதா ஒரு சண்டை, இந்த சண்டைக்கு இன்பம் எதுன்னா மறுபடியும் கூடி இன்புறுவது. இப்படி ஒரு கவித்திறனை வேற எங்க யாராக சொல்ல முடியும்? அது மட்டுமா இங்க ஐயா, இப்ப வர்ணனை ரசனை தான் முக்கியம் இங்க கவித்திறன்ல. அப்படி புறப்பாடல்ல சொல்லும் போது இந்த பொருள் இதுதான் நீ அறுதிட்டு சொல்லலாம், அப்படி அகப்பாடல்ல சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு கம்பர் ராமனை வர்ணிச்சிருப்பாரு, வெய்யோனொளி தன்மேனியில் விதிசோலையில் மறைய பொய்யோவனும் இடையானோடு விளையானோடு போனான், ஐயோ மரகதமோ மறி கடலோ மலை முகிலோ ஐயோ இவன் அழின்பது ஒரு அழியா அளவுடையான்னு சொல்லியிருப்பார். அதாவது ராமனோட நிறம் எப்படி இருந்துச்சான்? மைய நிறமா, இல்ல மரகத நிறமா, இல்ல இந்த மாதிரி பரந்த கடலின் நிறமா, இல்ல மழை பெய்யக்கூடிய மேகத்தின் நிறமா, எதுதான் இவன் அழியா அழகு அப்படின்னு சொல்லி செய்வதறியாத புலம்புறாரு. அது மாதிரிதான் திருவள்ளுவர் தகையணங்கொடுத்தல் என்ற அதிகாரத்துல முதல் குறள்ல சொல்றாருங்கய்யா, அணங்குகொள் ஆய்மையில் கொள்ளோ, அணங்குகொள் ஆய்மையில் கொள்ளோ கணங்குளை மாதர்கள் மாடும் நெஞ்சி அப்படிங்கிறாருங்கய்யா. அதாவது அழகிய கம்மள அணிந்து வரக்கூடிய அந்த ஒரு உருவம், அழகிய கம்மள அணிந்து வரக்கூடிய அந்த பெண் தெய்வமா, அழகு மயிலா, இல்ல பெண்ணா அப்படின்னு குழப்பத்துல நெஞ்சு மயங்கிருச்சுக்கிறாரு. இதை விட அகப்பாடல சிறப்பா யாராலையா சொல்லுங்க? ஒரு குறள்ங்கயா இன்பத்து பாடல, நெஞ்சத்தா காதலவராக வைதுண்டல் அஞ்சுதும் வேவா கரிந்து அப்படிங்கிறாரு. இதோட பொருள் என்னன்னா, என் நெஞ்சத்துல காதலர் இருக்கிறாரு, ஆணோ பெண்ணோ, அவர் சொல்றாரு என் நெஞ்சத்துல காதலர் இருக்கிறாரு, எங்க நான் சூடான உணவை உட்கொண்டா நெஞ்சில இருக்கிற அவருக்கு சுற்றுமோ அப்படிங்கிறாரு. இது வெறும் ரசனை தான் அப்படி நீங்க நினைக்கலாம். ஆனால் கற்பனையில் கூட, எப்படி கற்பனையில் கூட பிற மனிதனுக்கு தீங்கு விளைவிக்காதன்னு சொல்லி அகப்பொருள் வள்ளுவர் சொல்லியிருக்கிறாருங்கய்யா. அதனால எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். இந்த நிலை வேண்டும் என்றால் எல்லோரும் திருக்குறளை முழுமையாக கற்க வேண்டும் என்று நன்றி பாராட்டி விரும்புகிறேன். ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. மகிழ்ச்சியா தம்பி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக புறப்பாடல் என்று சொல்வதற்காக